அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். இந்த உலகத்தில் ஒரு சுக்கூனான வாழ்க்கை அமைவது மிகப்பெரிய ஒரு விஷயம், ஒரு பாக்கியம் மிகுந்த விஷயம் கூட, அதுவும் மோமின்களுக்கு. ஏன்னா அந்த ஒரு சுக்கூன், அந்த நிம்மதி அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஏதாவது ஒரு குறைகள் நிச்சயமாக இருக்கும். ஒருத்தவங்க கிட்ட நல்ல வசதி இருந்தால், ஆனால் வசதி இருக்கும், வேறு விதத்தில் அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். நோய் நொடிகள் இருக்கலாம், பசங்களால் பிரச்சனை, துணையால் பிரச்சனை சொல்லிட்டு வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அதன் மூலமாக அவங்களுக்கு நிம்மதி இருக்காது. எவ்வளோ வசதி இருந்தாலும் அந்த வசதியை அனுபவிப்பதற்கு ஒரு சந்தோஷம் அவங்கக்கிட்ட இருக்காது. சில பேர்கிட்ட என்ன இருக்கும், நல்ல ஆரோக்கியம் இருக்கும், மற்றது எல்லாம் இருக்கும், ஆனால் வறுமை இருக்கும், கடன் இருக்கும். இதனால் அவங்களுக்கு நிம்மதி இல்லாமல், தூக்கம் இல்லாமல் தவிச்சிட்டு இருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறைகள் இருக்கும். எல்லாமே அமைய பெற்று இருப்பது தான் ஒரு சுக்கூனான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையும் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைப்போம்னா, நல்ல வசதியாக இருந்தால் தான் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, நல்ல வருமானம் வரணும், அப்படி இருந்தால் தான் நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது தவறு. சின்னதாக இருந்தாலும், அதாவது குறைவாக இருந்தாலும், வருமானம் குறைவாக இருந்தாலும் அதில் ஒரு பரக்கத்து பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைவது தான் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. அதாவது நீங்களே நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, வருமானம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும், ரொம்பலாம் அவங்களுக்கு சம்பளம் இருக்காது, ஆனால் அவங்கக்கிட்ட கடன் இருக்காது. அவங்க ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க, அவங்க நினச்ச பொருளை வாங்குவாங்க, எல்லாமே வாங்குவாங்க, ஒரு பரக்கத்து இருக்கும். அதுதான் பரக்கத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஒரு வருமானத்தில் பரக்கத் தந்திருப்பான், அவங்களுடைய சந்தோஷத்தில் பரக்கத் தந்திருப்பான், அவங்களுடைய ஆரோக்கியத்தில் பரக்கத் தந்திருப்பான், நிம்மதியாக இருப்பாங்க. அது போன்ற சுக்குனான வாழ்க்கையை நமக்கு அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலாம். சஹாபாக்கள் வாழ்க்கையை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போது அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபிமார்கள்னால் அவங்களுக்கும் சொல்லிட்டு சில ஒரு சிறப்பு இருக்குது. அதனால் அவங்க அந்த கஷ்டத்தை தாங்கிப்பாங்க. இந்த உலக ஆசை அவங்களுக்கு இருக்காது. ஆனால் சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. நம்மை போல ஒரு மனிதர்கள் தான். அவங்களுக்கு எந்த ஸ்பெஷலான அங்கீகாரம் இல்லை, நபிமார்கள் இல்லை. இருந்தாலும் அவங்க வாழ்க்கை ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. நீங்கள் அவங்க வாழ்க்கை வரலாற்றை எடுத்து படித்து பார்த்தா தெரியும். ரொம்ப பசியோடு இருப்பாங்க, 3 வேளை சாப்பாடு கூட அவங்க சாப்பிட மாட்டாங்க, நிறைய கடன் இருக்கும், எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு. இருந்தும் நிம்மதியாக வாழ்ந்தாங்க அவங்க. அதற்கு காரணம் இந்த உலகத்திற்காக, இந்த உலகத்தின் இந்த சந்தோஷத்திற்காக அவங்க ரொம்ப பெருசாக ஆசைப்படலை, மறுமைக்காக தான் அதிகமாக ஆசைப்பட்டாங்க. மறுமையில் நாம் சொர்க்கவாசியாக இருக்கணும், அந்த சொர்க்கத்தில் நமக்கு பெரிய அந்தஸ்துள்ள சொர்க்கம் கிடைக்கணும், நமக்கு எல்லா மதிப்பும் அந்தஸ்தும் அந்த மறுமையில் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க ஆசைப்பட்டாங்க. அதற்காக பல தியாகங்களை செஞ்சாங்க, எல்லாத்தையும் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள். என்னதான் உலகம் இது, என்ன வாழ்க்கை சொல்லிட்டு ஒருபோதும் அவங்கள நொந்து போனதே இல்லை. அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அப்போது இந்த உலகத்துக்காக நம்ம எதுவும் ஆசைப்படக்கூடாது. மறுமையை பற்றி தான் நம்முடைய முழு சிந்தனையுமே இருக்கணுமா சொன்னால் கண்டிப்பாக இருக்கணும். மறுமையை பற்றி இருக்கணும். இந்த உலகத்திற்காகவும் நம்ம ஆசைப்படலாம். உலக இன்பங்களை மூழ்கிடக்கூடாது, மறுமையை மறந்து, அதுதான் முக்கியம். அதனால் இந்த உலகத்தில் சுக்குனான வாழ்க்கையை வாழ விரும்புபவர்கள் நான் இப்போ ஒரு துவாவை சொல்கிறேன். அந்த ஒரு துவாவை நீங்கள் வழக்கமாக ஓதிட்டு வந்தால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும், உங்களுடைய வாழ்வாதாரம் பல மடங்கு பெருகும். ஒரு வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நம்ம சந்தோஷத்திற்கான என்னெல்லாம் தேவைகள் இருக்கோ அது எல்லாமே நிறைவேறும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அழகான சஹீஹான ஒரு துவா தாமும் ஓதி சஹாபாக்களுக்கும் கற்றுத்தந்தார்கள். அதன்படி அவங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருந்தது. ஃபஸ்ட்டு நான் துவாவை சொல்கிறேன், பிறகு துவாவோட அந்த பொருளை படித்து காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ துவா என்னன்னு பார்க்கலாம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸனி வ அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸலி வ அஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புஹ்லி வ அஊது பிக்க மின் கலபதி தைனி வ கஹ்ரி ரிஜால். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸனி வ அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸலி வ அஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புஹ்லி வ அஊது பிக்க மின் கலபதி தைனி வ கஹ்ரி ரிஜால். இறைவா, கவலையிலிருந்தும் துக்கத்திலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இயலாமையிலிருந்தும் சோம்பேறித்தனத்திலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். கோழைத்தனத்திலிருந்தும் கஞ்சத்தனத்திலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன்.
கடனாளி ஆவதிலிருந்தும் மனிதர்களின் அடக்குமுறைக்கு ஆளாவதிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். பாதுகாப்பு பெற்றுத்தரக்கூடிய அழகிய துவாக்கள், நம்முடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு துவாக்கள், வறுமையை நீக்கி செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் துவாவும் கூட இது. கடன் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கும். கவலை துக்கம் எல்லாமே நீங்கும். சின்ன ஒரு துவா தான். இந்த துவாவில் 8 விதமாக நம்ம அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கேட்குறோம். மிக மிக சிறந்த அழகிய துவா. சில துவாக்கள் இருக்கும், சின்னதாக ஷார்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு துவா நம்முடைய பல பிரச்சனைகள் தீர்வதற்கு காரணமாக இருக்கும். அதில் இருக்கிற ஒரு துவா தான் இது. அல்லாஹ்விடம் நாம் எப்போதும் பாதுகாவல் தேடிக்கொண்டே இருக்கின்றோம். பாதுகாவல் என்பது பல விதங்களில் நமக்கு இருக்கும். அதாவது ஒரே ஒரு விஷயத்துல தான் பாதுகாப்பு இல்லை, நமக்கே தெரியாது எந்த விஷயத்துல நமக்கு ஆபத்து வரும் சொல்லிட்டு. எல்லா விஷயத்துலேருந்தும் நமக்கு ஆபத்து கண்டிப்பாக வரும். சின்னதாக நம்ம சோம்பேறித்தனம் சொல்கிறோம், அதுவும் நமக்கு ஆபத்தானது தான். அந்த சோம்பேறித்தனத்தால் நம்முடைய ஃபஜ்ர் தொழுகை போகுது, இஷா தொழுகை போகும், நிறைய தொழுகை எல்லாமே கட் ஆகிடும். அந்த சோம்பேறித்தனத்துலேருந்து நமக்கு பாதுகாப்பு தேவை. அதுக்காக நம்ம அல்லாஹ்விடம் துவா செய்வோமா தனியாக தெரியாது. ஆனால் இந்த ஒரு துவாவின் மூலமாக அதுவும் நமக்கு கிடைக்கும். மிக மிக சிறந்த ஒரு துவா. இந்த ஒரு துவாவை நீங்கள் எப்போ ஓதலாம்னா, ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு ஓதலாம், இல்லைனா ஏதாவது ஒரு வேளை தொழுகைக்கு பிறகு ஓதலாம். குறைஞ்சது 3 முறை ஓதுங்க, அதிகபட்சமாக எத்தனை முறை வேணும்னாலும் ஓதுங்க. ஆனால் டெய்லியும் நீங்கள் ஓதுங்க. டெய்லியும் ஓதிட்டு வரும்போது நல்ல ஒரு மாற்றம் தெரியும். உங்களுக்கு கடன் இருந்தால் அந்த கடன் அடையும். அப்படி கடன் இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனையாக இடுக்கலாக இருக்கும். வருமானம் போதியதாக இருக்காது. அது எல்லாமே மாறும். செல்வத்தில் நல்ல ஒரு பரக்கத்து ஏற்படும். உங்கள் கேரக்டரில் நல்ல ஒரு சேஞ்ச் ஏற்படும். அதாவது நம்ம கேரக்டர் எல்லாமே சூப்பரான கேரக்டர், எல்லாமே நம்ம எல்லாத்துலேயும் நம்ம ஃபஸ்ட்டாக இருக்கணும்னு நம்ம சொல்லவே முடியாது. நம்முடைய சில விஷயங்கள் நம்முடைய அழிவிற்கு காரணமாக இருக்கும். நம்முடைய கெட்ட விஷயத்துக்கு நம்ம கீழே தள்ளுறதுக்கு காரணமாக இருக்கும். அது எல்லாமே மாறும் இந்த ஒரு துவாவை கேட்பதின் மூலமாக. மனதார நம்பிக்கையுடன் அல்லாஹ்விடம் துவா செய்யுங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாறும். ஏன்னா இந்த ஒரு துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரத்யேகமாக கற்றுத்தந்துள்ளார்கள், தானும் ஓதி வந்துள்ளார்கள், நம்மையும் சொல்லியிருக்கிறாங்க இதை நீங்கள் ஓதுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விஷயத்துலேருந்து பாதுகாப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவாவை கற்றுத்தராங்கன்னா நிச்சயமாக அதில் 1000 என்ன லட்சக்கணக்கான நன்மைகள் நமக்கு அடங்கியிருக்கும். அதை எடுத்து நாம் டெய்லியும் ஓதிட்டு வரும்போது நம்முடைய பல பிரச்சனைகள் தீரும் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு துவா உங்கள் பல பிரச்சனைகள் தீர்வதற்கு காரணமாக இருக்கும். இன்று முதல் ஓத ஆரம்பிங்க, இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் மாறும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.